கண்ணா நீ விட்டு போய்விட்டாய் என்றால், எங்களை விட்டு பிரிந்தாய் என்றால் எங்களை யாரு சீண்ட போறா? என்னமோ பாண்டவர்கள் யாதவர்கள்னு பேர் வச்சு உலகத்துல கொண்டாடுகிறார்களே, எல்லாம் உன்னுடைய சம்பந்தம் இருக்கிறபடியால், கண்ணனுடைய தொடர்பு இல்லாவிட்டால் பாண்டவர்களை உலகத்துல யாரும் மதிக்கப் போவது கிடையாது. இந்த சுத்தி பூமி இருக்கே, ஹஸ்தினாபுர ராஜ்யம் இருக்கிறதே, எவ்வளவு செழிப்பா இருக்கு. தானியங்களுக்கு குறைச்சல் கிடையாது, நீர் வசதிக்கு குறைச்சல் கிடையாது, செல்வத்துக்கு குறைச்சல் கிடையாது, படிப்புக்கு குறைச்சல் கிடையாது, எல்லாம் நன்னா இருக்கு. எது வரைக்கும் தெரியுமா? நீ இந்த ஹஸ்தினாபுரத்தின் எல்லைக்குள்ள இருக்கிற வரைக்கும் இந்த ஊர் நன்னா இருக்கும். நீ புறப்பட்டு துவாரகைக்கு போனாய் என்றால் இந்த ஊருக்கு சோபையே இருக்காது, அழகே இருக்காது, எல்லா பெருமைகளையும் இழந்து விடுவோம். அதனால நீ போகாதேன்னு குந்தி பிரார்த்திக்கிறார். இது நிஜமாவே நடந்தது. திருவெக்கான காஞ்சிபுரத்துக்கு பக்கத்துல திவ்யதேசம். அங்க யதோக்தகாரி, சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் என்று ஒரு பெருமாள் இருக்கார். அந்த ஊர்ல திருமிழிசையாழ்வார் கொஞ்ச நாள் தங்கி இருந்தார். அவருக்கு கணிகண்ணன் அப்படின்னு ஒரு சிஷ்யர். அந்த கணிகண்ணனுக்கும் அந்த ஊர் ராஜாவுக்கும் ஏதோ மனஸ்தாபம் ஏற்பட்டது. நீ இனிமே இந்த ராஜ்யத்தில் இருக்கக்கூடாது, வெளியில போ என்று நாடு கடத்தி விட்டார். கணிகண்ணன் திருமிழிசையாழ்வார் இடத்துல சொன்னார், நான் இனிமே இங்க இருக்க முடியாது, நாட்டை விட்டு வெளியில போய் சொல்ல விட்டார்கள், நான் புறப்படுகிறேன்னு அவர் புறப்பட்டார். திருமிழிசையாழ்வார் பார்த்தார், எனக்கு இருக்கிறது ஒரே சிஷ்யன், உன்னையும் அனுப்பிச்சுட்டு நான் என்ன பண்ண போறேன், நானும் கூடவே வருகிறேன்னு ஆழ்வார் புறப்பட்டார். சரின்னு 2 பேரும் புறப்பட்டார். ஆழ்வார் திரும்பி பெருமாளை பார்த்தார். பாம்பு படுக்கையில யதோக்தகாரி பெருமான் சயனித்துக் கொண்டிருந்தார். சிஷ்யனும் போறான், நானும் புறப்பட்டு போறேன், நீ மட்டும் இங்க என்ன பண்ண போற, வா என்னோடு நீயும் கூட வா, உன் பைன்னாகப்பாய் சுருட்டிக்கொள்னு ஆழ்வார் ஆணையிட்டாராம். பெருமானால தட்ட முடியவில்லை, எழுந்தார், பாம்பு படுக்கையை மடிச்சார், தோல்ல போட்டு ஆழ்வாருக்கு பின்னாடியே நடந்து போயிட்டார். இவர்கள் திருவெக்கா எல்லையை தாண்டின உடனே ஊரே சோபை இழந்து என்னமோ அபசகுணங்கள் எல்லாம் ஏற்பட தொடங்கின. செல்வம் எல்லாம் போச்சு, அழகெல்லாம் போச்சு. ராஜா பயந்தே போய்விட்டான். நேர பின்னாடியே துரத்திண்டு பெருமாள் காலில் விழுந்து திரும்ப வரணும்னு பிரார்த்தித்தான். எனக்கு தெரியாது, அங்க கேளு. திருமிழிசையாழ்வார் வந்தா நான் வரேன், என்னால் அவரை மீறி ஒன்னும் பண்ண முடியாதுன்னு பகவான் கைகாட்டினார். சரின்னு திருமிழிசையாழ்வார் காலில் விழுந்து நீர் திரும்ப வர வேண்டும்னால், சிஷ்யன் போனதுனாலதான் நான் போனேன், அவன் திரும்ப வந்தா நானும் வருகிறேன்னு சொன்னார். சரின்னு அரசன் கணிகண்ணன் காலிலே விழுந்து மன்னிப்பு கேட்டு திரும்ப ஊருக்கு அழைச்சுன்னு போனார். திரும்ப பாம்பு படுக்கையை விரிச்சுன்னு படுத்துக்கோன்னு ஆழ்வார் சொன்னார். தன்யோஸ்பின்னு படுத்து மேலேயே விரித்து கொண்டு படுத்து விட்டாராம். ஆனால் தான் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள்னு பெயர். ஆழ்வார் சொன்னபடிக்கு நடந்தாரோ இல்லையோ, அதை போல குந்தி சொன்னால், இப்ப எல்லாம் ஊர் நன்னா இருக்கு, நீ புறப்பட்டு போனால் இந்த ஊர் இப்படி இருக்காது, அதனால் போகாதே,